பெங்களூருவில் சுமார் 48 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக வீடுகள், கடைகளுக்குள் தண்ணீர் புகுந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் வாசு வழங்க கேட்போம். வாசு, வணக்கம். தற்போது பெங்களூருவின் நிலை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். அதாவது பெங்களூருவில் வெளுத்து வாங்கிய மழையால் வெள்ள நீரால் மக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர். கர்நாடகாவின் தலைநகரான பெங்களூரு பகுதிகளிலும் நேற்று இரவு விடிய பெய்த மழையினால் வீடுகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்து பெரும் சேதம் ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பொதுமக்கள் தங்களுடைய பொருட்களை பாதுகாக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். இதில் பெங்களூருவின் ஹொரமாவு பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தரைத்தள வீட்டின் உள்ளே நீர் புகுந்து நாற்காலி, மேஜை உள்ளிட்ட பொருட்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. பல்வேறு சாலைகளிலும் நீர் தேங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்து சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயணிகளும் அதிக அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். மழை நீர் தேங்கியதால் சாக்கடை நீர்களும் மழை நீரில் கலந்து இருப்பதால் சாக்கடை நீர் கலந்திருக்கிறது. இதனால் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர். இந்த கனமழையின் காரணமாக கர்நாடகா தலைநகரான பெங்களூருவில் குறிப்பாக HSR லேஅவுட், வர்மாவு, சில்க் போர்ட், எலக்ட்ரானிக் சிட்டி போன்ற இடங்களில் மிகவும் அதிக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளன. இதை சரி செய்யும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.